ஜுடியோன்னு சேலமே ஒரு 2 வாரமாக பரபரப்பாக இருந்துச்சு. சரி 2 வாரத்துக்கு அப்புறம் பொறுமையாக போய்க்கலான்னு தான் நாங்களும் இருந்தோம். இந்த ஜுடியோ என்ட்ரன்ஸ்குள்ளே வரத்துக்கே 30 ருபீஸ். பைக்குக்கு எதுக்கு 30 ருபீஸ் வந்து சார்ஜுன்னு தெரியல. ரிலையன்ஸ்லேயே 10 ரூபான்னு தான் நினைக்கிறேன். சரி அங்கேயே எங்களுக்கு ஒரு பெரும் ஷாக்கு. பார்த்தா உள்ள ஸ்டார்பக்ஸு, இன்னும் நிறையா விபி டேஸு, அது மாதிரி நிறையா கடைங்க இருந்தது. எதனால் எவ்வளோ ரேட்டு வந்து தெரியல. கார் பார்க்கிங்க்கு இன்னும் எவ்வளோன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு ஹைப்பு ஓவராக தான் இருந்தது. நானும் வெளியே இருந்து பார்த்தேன். கடைலாம் நல்லா பளபளப்பாக தான் இருந்தது. உள்ள கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் டாப்ஸ் எல்லாம் 500, 299, 399 எல்லா ரேட்லேயும் வச்சுருந்தாங்க. பட்டு என்ன சொல்கிறது, பெருசாக எல்லாத்துக்கும் வித்தியாசம் இல்லை. நம்ம எல்லா கடைங்களையும் இருக்க மாதிரி தான் இருக்குது. இல்லை ஜுடியோனா கிளாத் குவாலிட்டி அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் பார்த்ததில் ஒரு 2-3 டிசைன் கிளாத் ஓகே குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் வச்சதெல்லாம் 500 வந்துட்டு நல்லா டீப்பாக இருக்க எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சதே 500ன்னு போட்டிருந்தது. அதெல்லாம் கூட ஓகே. அப்புறம் இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் தான். அது வந்து ரொம்ப நிறைய பளபளன்னு வச்சுருந்தாங்க. டெஸ்டரு நம்ம ஆளுங்க ஒரு காட்டிட்டாங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்த ஜுடியோ வீடியோஸ்லலாம் அந்த வாட்சு ப்ரேஸ்லெட்ஸுன்னு இருந்தது. எல்லாம் வாங்கலான்னு கனவோடு போனால் ஆக்சசரிஸை வந்து 0 பண்ணி வச்சுருக்காங்க. செப்பல்ஸ் எல்லாமே வந்து 300ல் ஸ்டார்டிங் ஆகுது. பட் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியில் தான் போய் முடியுது. இதையா அஃபோர்டபுள் நினச்சி வந்தோன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. பசங்களுக்கும் நிறைய கலெக்ஷன் இருந்தது. அருணும் போய் ஏதாவது தேருமான்னு பார்த்தா எல்லாமே 600 ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது. இது எப்படி அஃபோர்டபுள் சொல்கிறாங்கன்னு தெரில. ஒரு வேளை பக்கத்து ஊரில் இருக்க கடையில் ஜுடியோவில் பார்த்து ஆஹா பரவாயில்ல, நம்ம ஊருக்கு ஜுடியோ வந்தால் சூப்பராக இருக்குன்னு நினச்சோம். நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது சரிப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து வீட்டு சாப்பாடு தானே நமக்கு பிடிக்குது, ஆனால் நம்ம வீட்டு சாப்பாடு தான் நிஜம். இதுக்கு சிவா டெக்ஸ்டைலில் பரவாயில்லன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. எங்களுக்கே இவ்வளோ ரேட்டு. துருவோட சைட்லாம் நாங்கள் எட்டி கூட பார்க்கல. பார்க்க நல்லாயிருக்கு. பட் ரேட்டு எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 2-3 பொருள் மட்டும் வாங்கிட்டு கடையை விட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே சாப்பிட்டு போயிடலாம். இந்த ஸ்ப்ரேஸ் எல்லாம் ஒட்டுக்கா அடித்து ஒரு மாதிரி அங்கே ஒரு ஸ்மெல்லாகவே இருந்தது. தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. சின்னதாகவே ஏதோ ஒரு கடையில் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தான் போனோம். பரோட்டா, சிக்கன் ரைஸ் வாங்கினா சின்ன கடையாக இருந்தாலும் பாஸ்மதி ரைஸில் சிக்கன் ரைஸ் போட்டிருந்தாங்க. பீஸுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டோம். செம்ம பசி. அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு சுத்தமாக ஒத்துக்கல. எனக்கு வந்து இந்த புரோட்டா சாப்பிட்டா ஆம்லேட் சாப்பிட்ற பழக்கம் மாதிரி ஃபுல் பாயில் நேற்றுலாம் 2 ஃபுல் பாயில் அடித்து நோற்றிட்டான். திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஜுடியோ வேஸ்ட் தாங்க.